தடைப்பட்ட இந்த பண வரவு சிறப்பாக இருக்க போகிறது. யாராவது பணம் வாங்கிட்டு தராமல் நாள் இழுத்துட்டு இருந்தாங்களோ அந்த பணமெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவார்கள். குடும்ப பெண்களுக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மன கஷ்டங்கள் ஒருத்தருக்கு மன கஷ்டங்கள், மாமனார் மாமியார் கணவர் இப்படி இருந்த மன கஷ்டங்கள், ஒருத்தருக்கு பேச முடியல, அந்த கஷ்டங்கள்லாம் விலகி இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாக ஒற்றுமை உங்களை ஓங்கி சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பேங்க் பேலன்ஸ் உயரப் போகிறது. கையிருப்பு பணம் உயரப் போகிறது. நாள்பட்டு தள்ளின்னு போவதா பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லைன்னு போயிடல. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி மாப்பிள்ளை கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஏற்கனவே கேட்டு போனவர்கள் கூட வந்து அதே பெண்ணு தான் வேணும்னு உங்களை வந்து கேட்பார்கள். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் நடக்கும். அதேபோல் ஆண்கள் பெண் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக பெண் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் ஒரு பொண்ணு, வசதியான பொண்ணு, நல்ல கலரான பொண்ணாக நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதுபோல் தேவதை போல் மணமகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் ஆவார்கள். அந்த திருமண தடையை விலக்கி இந்த மாதம் திருமணத்தை கைக்கு கூட்டி கொடுப்பார். ஏழக்கூடிய செவ்வாய் பகவான். அதனால் வருத்தப்பட வேண்டியதில்லை. திடீர்னு யாருக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வரும், வாக்குவாதங்கள் வரும், அதுக்காக தேவையில்லாத பணங்களாக செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்தில் கொஞ்சம் யாராவது அக்கம் பக்கம் சொத்துக்களில் இருந்தால் பிரச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. தேவையில்லாமல் அந்த பஞ்சாயத்துலாம் வச்சு அதில் வீண் செலவு பண்ணுற மாதிரி காட்டும். அதனால் அதில் சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பியில் வாக்கு விட்டு அதாவது வாயால் சண்டை வரத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். 12 வேலை குறைவு, மைனஸ் பாயிண்ட் குறைவு தான். 7 அந்த ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள், அதாவது 13/2/2025 முதல் 14/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசியில் 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகமே என்று சொல்லலாம். அவர் வக்ர நிலையை பூர்த்தி செய்து நல்ல நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசியில் இதுநாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த குடும்ப பொருளாதாரத்தில் பணத்துக்காக கஷ்டப்பட்டு வந்தது அனைத்தும் விலகி இந்த மாதம் ஒரு சீரும் சிறப்புமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் எவ்வளோ பின்தங்கி இருந்தீர்களோ அந்த அடைவெல்லாம் அடைகி நீங்கள் இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றமான ஒரு குடும்ப சூழ்நிலை அமையப் போகிறது. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கப் போகிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட இந்த பண வரவு சிறப்பாக இருக்கப் போகிறது. யாராவது பணம் வாங்கிட்டு தராமல் நாள் இழுத்துட்டு இருந்தாங்களோ அந்த பணமெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவார்கள். குடும்ப பெண்களுக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மன கஷ்டங்கள் ஒருத்தருக்கு மன கஷ்டங்கள், மாமனார் மாமியார் கணவர் இப்படி இருந்த மன கஷ்டங்கள், ஒருத்தருக்கு பேச முடியல, அந்த கஷ்டங்கள்லாம் விலகி இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாக ஒற்றுமை உங்களை ஓங்கி சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பேங்க் பேலன்ஸ் உயரப் போகிறது. கையிருப்பு பணம் உயரப் போகிறது. நாள்பட்ட கடன் எல்லாம் விலக்கி நீங்கள் இந்த மாதத்தில் கடன் அடைக்க வேண்டிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் கடனிலிருந்து மீண்டு வர இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா 8க்கு 11 கூடியவன் உங்கள் ராசியில் இருப்பது 11க்கு என்பது லாபஸ்தானம்னால உங்களுக்கு பணத்தில் அதிகப்படியான லாபத்தை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பை உயர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதனால் 8 கூடிய வேலையும் செய்வார். 8ல் இருக்கிற வேலை திடீர் ஒரு பண கஷ்டத்தை கொடுப்பார். திடீர் ஒரு தேவையில்லாத வீண் செலவை கொடுப்பார். அது குறைவாக தான் இருக்கும். அதிகமாக உங்களுக்கு அந்த 11 கூடிய வேலை தான் செய்வார். அப்படி 11 கூடிய வேலை லாபத்தை அதிகமாக செய்வார். அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையிலும் சரி, பிள்ளைகளுடைய ஒற்றுமையிலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அதனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில்
7க்கும் 12 செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் இதுவரையில் நீசத்தில் இருந்து இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ல் வக்ர நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறார். 7, 12 என்பது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடத்தர அதாவது திருமணத்தை முடித்து கொடுப்பார். 7 அந்த வேலையை என்ன செய்வார்? திருமணத்தை முடித்து கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்கள் இதுவரையில் யாராருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லை, நாள்பட்டு தள்ளின்னு போவதா, பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லைன்னு போயிடல, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி மாப்பிள்ளை கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஏற்கனவே கேட்டு போனவர்கள் கூட வந்து அதே பெண்ணு தான் வேணும்னு உங்களை வந்து கேட்பார்கள். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் நடக்கும். அதேபோல் ஆண்கள் பெண் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக பெண் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் ஒரு பொண்ணு, வசதியான பொண்ணு, நல்ல கலரான பொண்ணாக நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதுபோல் தேவதை போல் மணமகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் ஆவார்கள். அந்த திருமண தடையை விலக்கி இந்த மாதம் திருமணத்தை கைக்கு ஊட்டி கொடுப்பார் 7 செவ்வாய் பகவான். அதனால் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதேபோல் வேலை என்பது பார்த்தோம்னா யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு. அதாவது யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை என்றால் மிலிட்ரிக்கு போகலாம், இராணுவத்தில் போலீஸ் வேலை, காவல்துறை, வேறு என்னென்ன இருக்குது, ஃபயர் சர்வீஸ், தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி வேறு என்னென்ன இருக்கோ யோசனை பண்ணி பாருங்கள். டாக்டர் வேலை யூனிஃபார்ம் போட்டு, அதுபோல் அனைத்து இதிலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை கண்டிப்பாக மிதுனராசிகளுக்கு இந்த ஆசை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் ஏதாவது கேட்டதுனா கூட உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எடுக்கிறதுக்கு பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வர்கள், கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் சேர்ந்து கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து வேலை செய்வீர்கள். அதனால் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதேபோல் 12 செவ்வாய் அங்கே இருப்பது 12 வேலை என்ன என்று பார்த்தோம்னா சில விரயத்தை கொடுப்பார். மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னாக்கா திடீர்னு யார் கூட சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வரும், வாக்குவாதங்கள் வரும், அதுக்காக தேவையில்லாத பணங்களாக செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்தில் கொஞ்சம் யாராவது அக்கம் பக்கம் சொத்துக்களில் இருந்தால் பிரச்சனை பண்ணி வச்சுருவாங்க. தேவையில்லாமல் அந்த பஞ்சாயத்துலாம் வச்சு அதில் வீண் செலவு பண்ணுற மாதிரி காட்டும். அதனால் அதில் சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பியில் வாக்கு விட்டு அதாவது வாயால் சண்டை வரத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். 12 வேலை குறைவு, மைனஸ் பாயிண்ட் குறைவு தான். 7 அந்த ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 5ல் கேது பகவான் அமைந்திருப்பது கன்னிராசியில் ரொம்ப சிறப்பே. புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு, எந்த குறைபாடும் இல்லை. இதுவரையில் கோயிலாக சென்று வந்தோம், குறை நீங்கவில்லையே, செய்யாத பரிகாரம் இல்லையே, எங்கெங்கே யார் என்னென்ன சொல்கிறோம் எல்லா பரிகாரமும் பார்த்துட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லைன்னு எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அது அனைத்தும் இப்போ வேலை செய்ய போகிறது. இது போல் கோயிலுக்கு போயிருந்தாலும் சரி, வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்போ இந்த மாதம் வேலை செய்யுது. இந்த மாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வருத்தப்பட தேவையில்லை. அதே போல் பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கு படிப்பு மந்தமாக இருந்த பசங்க மேம்படுவாங்க. பிள்ளைகளால் உங்கள் பேச்சு கேட்பார்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்து கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலோ இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கணும்னா அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம், சாதகமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சற்று குறைபாடு தெரிகிறது, அதை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாம் நன்றாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் காதல் வசப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சிலருடைய காதல் சக்ஸஸ் ஆகும், சிலருடைய காதல் அவங்களுடைய தசாபுத்தி பிரகாரம் ஃபெயிலியரும் ஆகும். இருந்தாலும் உங்களோட தசாபுத்தி நல்லா இருந்தால் காதல் சக்ஸஸ் ஆகும். அதில் கூடுமான அறையில் அதை தவிர்ப்பது நல்லது, காதலை தவிர்ப்பது நல்லது. அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கேட்டு நடந்து கொள்வது சிறப்பு. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களில் உறவு கண்டிப்பாக அதாவது அதிகரிக்கும், மேம்படும். உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். கும்பராசியில் 10ல் இருக்கும் சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்.
அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ரொம்ப 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 சாதகமாக இருக்கிறது. கட்சியில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். புதியதாக யாராவது கட்சியில் நான் சேர வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் கண்டிப்பாக கட்சியில் சேரலாம். உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது, லாபகரமாக இருக்கிறது. அரசாங்கத்தால் ஏதாவது தடைப்பட்டிருந்த வேலைகள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அது தடையெல்லாம் விலகி கைகூடும், சக்ஸஸ் ஆகும். அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறையா நடந்து ஒரு வேலை நடக்கலையே என்று அவதிப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் அந்த குறை தீரும், அந்த வேலை முடித்து கொடுப்பார்கள். அரசாங்கத்தில் அதிகாரியாலும் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் சாதகமாக இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் 10ல் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது கும்பராசி ராசியில் தொழில் சம்பந்தமாக ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. அதிகப்படியான லாபத்தையும் தொழிலில் போன மாதம் இருந்தவிட இந்த மாதம் அதிகப்படியான லாபத்தை கொடுப்பார். தொழிலை விரிவுபடுத்தலாம். வேலையாட்களால் நல்ல லாபம் இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், புதிய கடை தொடங்கலாம். உங்களுடைய நிறுவனத்திற்கு ஆட்களை பற்றாக்குறை நீங்கள் ஆட்களை எடுக்கலாம். எவ்வளோ பேராலும் ஆட்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பலப்பட்ட வகையான பிஸ்னஸ், எத்தனை பேர் எந்த பிஸ்னஸ் தான் செய்யுங்க ஐயா, அனைத்திலும் லாபமும் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய நீங்கள் வெறும் பெரிய முதலீடு போட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அனைத்தும் சாதகமாக இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கும் மிக சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைக்கிறது. ஏற்கனவே லாஸ் ஆனதெல்லாம் கூட சேர்ந்து இந்த மாதத்தில் வந்துவிடும். ஏற்கனவே நீங்கள் ஏதாவது லாஸ் ஆகி மூடிட்டு இருந்தீங்களா கூட அதை ரீஓப்பன் பண்ணலாம். ஒரு கடையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நிறுவனம் இருந்தாலும் சரி, ரீஓப்பன் பண்ணத்தில் ரொம்ப சாதகமாக அருமையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அது செய்யலாம். அரசாங்கத்தில் ஏதாவது லோன் போட்டிருந்தீங்களா, வீடு கட்டுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காகவோ எதிர்பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்கும். இல்லை லோன் அப்ளை பண்ணுறதுனா கூட புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். யாராவது வயதானவர்கள் பென்ஷன், முதியோர் பென்ஷன் எழுதி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எழுதி போடுறவர்கள் எழுதி போடுங்கள். அரசாங்க சைடுலேருந்து என்ன சாதகம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கிறது. அதேபோல் உங்கள் ராசி 10ல் இருக்கும் புதன் பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். நண்பர்களால் ஆதாயம், எப்படி நண்பர்களால் ஆதாயம், பார்ட்னர்ஷிப்பால் ஒரு ஆதாயம். பார்ட்னர்ஷிப் தொழிலை விரிவுபடுத்தலாம். நீங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு ஆட்டோமேட்டிக்காக விலகி ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை கண்டிப்பாக விலகி இந்த மாதம் ஒன்று சேருவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதேபோல் உங்கள் ராசி 11 இருக்கும் உச்சமற்ற சுக்கிரனால் ஒரு அனுகூலமான எதிர்பார்க்காத பண வரவு கிடைக்கும். முக்கியமாக உங்களை அதாவது வேறு மொழி பேசுபவர்கள் இல்லை வேறு கம்யூனிட்டியாளர்கள் இங்கிருந்து காசை ஏமாற்ற பார்ப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். காசு யாரும் கொடுத்து ஏமாந்து விடார்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் சாதகமே. உங்கள் குலதெய்வ அருளால் வளம் பெற்று நலமுடன் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.